வெல்கம் டு பாசிட்டிவிட்டி ஏவியேஷன் அப்படின்னு அந்த கோர்ஸ். இது என்ன சார் கோர்ஸ்? அதாவது ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்போ ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணுறதுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தான் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த வேலை கிடைச்சா எனக்கு எந்த சம்பளத்தில் சார் எனக்கு வேலை கிடைக்கும்? ஒரு மினிமம் சேலரி வந்துட்டு என்னென்ன மாதிரியான வேலையெல்லாம் சார் பார்க்க முடியும்? எனக்கு ஏர்போர்ட்டில் போனால் நான் என்ன சார் வேலை பார்ப்பேன்? ரொம்ப கஷ்டப்படுற பையன், எனக்கு இந்த மாதிரி நான் கோர்ஸ் படிக்கணும், எனக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு சரி சரி. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ இண்டிகோ இருக்குது, ஒரு ஏர் இண்டியா இருக்காங்க, அவங்களுடைய டாப் லெவலில் இருக்கக்கூடிய அந்தந்த ஹெச்ஆர் எல்லாத்தையுமே நம்ம கணக்கில் இருக்கோமா? நிறைய இன்டர்ன்ஷிப் கொடுக்குறோம், இன்ஃப்ளைட் ட்ரைனிங் கொடுக்குறோம், ஏர்போர்ட்டில் இன்டர்ன்ஷிப் தர்றோம். சில உங்களுடைய நோக்கமே நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள் எந்த இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்ஸ் நேராக போய் விசிட் பண்ணுங்கள். எத்தனை வருஷம் ஆகுது, எத்தனை பேட்ச் போயிருக்காங்க, எத்தனை பேருக்கு நம்ம இது வரைக்கும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருப்போம்? அதாவது இன்னொரு விஷயம், எங்ககிட்ட எம்பிஏ படிக்கிற பசங்க வந்து இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸில் ஏவியேஷன்ங்கிற சொல் வந்து ஏர்போர்ட்டோடவும் ஃப்ளைட்டோடவும் தொடர்புடைய சொல். அண்ட் இந்த மாதிரி துறைகள் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா, சார் இப்போ உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள். எஜுகேஷன் சீசன் தொடங்கிருச்சுங்க, அதாவது காலேஜ் சீசன் தொடங்கிருச்சு. முக்கியமான ஒரு கோர்ஸ் பற்றி இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான காலேஜில் உட்காந்து பேச போகிறோங்க. பொதுவாகவேங்க இந்த ஏரோப்ளேன் சம்மந்தப்பட்ட படிப்பு, அது பற்றின வேலை, இப்படினாலே நமக்கு தெரிஞ்சது ஒரே வார்த்தை, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். இது தவிர்த்து பெருசாக நமக்கு எதுவும் தெரியாதுங்க. நம்ம ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும், மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிலாம் நினைப்போம். ஆனால் ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறதுக்கு, ஏர்போர்ட்லனா சும்மா துடைக்கிறது கூட்டுறது இந்த மாதிரியான வேலைகள் இல்லைங்க, அதை தாண்டி ஆஃபீஸர் கேடரில் இருக்கக்கூடிய வேலைகள் ஏர்போர்ட்டில் செய்கிறதுக்கு மினிமமாக ரொம்ப பேசிக்காக 30,000 அதிகபட்சம் 5 லட்சம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க, டொமஸ்டிக் இன்டர்நேஷனல்லாம் பிரித்து. இந்த படிப்பை பற்றி நிறைய பேருக்கு தெரியவே இல்லைங்க. இதை வந்து நம்ம மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், இப்படி ஒரு படிப்பு இருக்குங்கிறத சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கங்க. எங்கே உட்காந்துருக்கோம்னா, சென்னையில் பூந்தமல்லியில் ஏசெட் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இருக்கும். அந்த காலேஜினுடைய சிஇஓ மிஸ்டர் முகமது ரிஸ்வான் இருக்காங்க, பிரின்சிபல் மிஸ்டர் சந்தோஷ்குமார் நம்ம கூட இருக்காங்க. இப்போ 2 பேர்கிட்டையும் இந்த கோர்ஸ் என்ன ஏது, இப்போ என் பிள்ளை ஒரு 10வது முடிச்சிருக்கு, 12வது முடிச்சிருக்கு, ஏதோ ஒரு ஏர்போர்ட் சம்மந்தப்பட்டு ஏரோப்ளேன் சம்மந்தப்பட்டு படிக்க விருப்பப்படுறாங்கன்னா இதெல்லாம் நான் எப்படி அவைல் பண்ணிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி ஒரு நல்ல ஒரு நிலையில் வாழ்க்கையில் போக முடியும், இது எப்படி கெரியர்லாம் கொடுக்குதுங்கிறத பற்றி தெளிவாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோங்க. உங்களுக்கு இப்போ நான் கேட்டுக்கும் போதே ஒரு சில சந்தேகங்கள்லாம் ஏதாவது வந்திருக்கலாம். அந்த சந்தேகம் எல்லாத்தையும் போகிற போக்கில் நம்ம கேட்டு தெரிஞ்சிருவோம். உங்கள் எல்லாரையுமே ஷோக்கு நான் வரவேற்கிறேன். சார் வணக்கம். வணக்கம். பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பெரும் சந்தோஷம். சார் ஃபர்ஸ்ட் சார், ஏவியேஷன் அப்படின்னு அந்த கோர்ஸ், இது என்ன சார் கோர்ஸ், என்ன சார் இதை பற்றி இது மட்டும் சொல்லுங்கள் சார். எஸ், ஆக்சுவலாக ஏசெட் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 2 கேம்பஸ் இருக்குது, சென்னை அண்ட் கோயம்புத்தூரில். ஸோ ஏவியேஷன் நம்ம ஒரு 3-4 டிபார்ட்மெண்ட் ஆஃபர் பண்ணுறோம். அதில் ஒன் ஆஃப் த மேஜர் டிபார்ட்மெண்ட் ஏவியேஷன். ஆக்சுவலி லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே யூஜி டிகிரி பிஜி ரெண்டுமே ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இதில் ஏவியேஷன் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் பிஎஸ்சி, எம்பிஏ, பிபிஏ, அட்வான்ஸ் டிப்ளமா, இந்த மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ ஃபைன், நீங்கள் சொல்லிட்டீங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தான் அப்படிங்கிறது பசங்களுக்கு மெயினாக தெரியும். அதாவது ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் வரும்போது, என் பையன் வந்து நம்ம கவுன்சிலிங்கில் சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்து அண்ணாந்து மேலேயே பார்த்துக்கிட்டு இருப்பான் சார் என் பையன், இந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பேரண்ட்ஸ் பார்த்துருக்குறோம் அது மாதிரி. ஸோ அவங்களுக்குலாம் என்னென்னா, ஒரு ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலே வந்து ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தான் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தாட்டி இருக்கும். ஏவியேஷன் ஏர்போர்ட்டில் வேலை வேணும், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும். அப்போ ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தான் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிஎஸ்சி ஏவியேஷன், பிபி ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த மாதிரி டிகிரி படித்தாலே அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ், நேஷ்னல் ஏர்போர்ட்ஸில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. எக்ஸப்ட் அதாவது அந்த பைலட் ஒர்க்கை தவிர அவங்க எல்லா ஒர்க்குமே அவங்க பண்ண முடியும். சார் இப்போ சார்கிட்ட கேட்குறேன், பிஎஸ்சி பிபிஏ 2 கோர்ஸ் வச்சுருக்கீங்க, எதுக்கு சார் அது ஒரே கோர்ஸ்னு போட்டு ஏவியேஷன் முடிச்சுக்கலாம்? பிஎஸ்சி அப்படிங்கிறது யார் படிக்கலாம் அப்படின்னா, 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சி படிக்கலாம். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை பயாலஜியோ எடுத்தவங்க. ஆமாம், அது எல்லாமே இது எல்லாருமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி, காமர்ஸ் படித்தவங்க, பியூர் சயின்ஸ் படித்தவங்க. இந்த பிஎஸ்சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக படிப்பாங்க. ஒரு ஏர்கிராஃப்ட் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஸோ அதோட டெக்னிக்கலாக படிக்கிறது மட்டும்தான் பிஎஸ்சி ஏவியேஷன் வரும். ரெஸ்ட் எவ்ரிதிங் வில் பி சிமிலர், எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஆனால் ஜாப் ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பிஎஸ்சி ஏவியேஷன் அண்ட் பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் 2 பேருமே இந்த கிரவுண்ட் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்க. அந்த ஏர்போர்ட்டில் ஹேண்ட்லிங், கிரவுண்ட் ஹேண்ட்லிங் ஏஜென்சிஸில்
தாராளமாக ஒர்க் பண்ண முடியும். என்னென்ன மாதிரியான வேலையெல்லாம் சார் பார்க்க முடியும் பசங்க? இப்போ நான் பிபிஏ படிச்சு முடிச்சிருக்கேன் சார், நான் வரணும்னு ஆசைப்படுறேன், 12வது முடிச்சிட்டேன், ஏசெட்ல வந்து பிபிஏ சேர்றேன் சார், படிச்சு முடிச்சிட்டேன், எனக்கு ஏர்போர்ட்ல போனால் நான் என்ன சார் வேலை பார்ப்பேன்? ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சார் இதில் அரௌண்ட் 48 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது சார். ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 48 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த 48 டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் ஒரு சுப்பீரியர் கேட்டகரியில் இந்த ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சவங்க போய் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். அதில் ஒரு டிக்கெட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒரு பேசஞ்சர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணுறாரு இல்லையா, அந்த டிக்கெட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி அது நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனிங். நீங்கள் இப்போ ஏர்போர்ட் போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனிங் செக்யூரிட்டி சிஸ்டம் சொல்லுவாங்க, அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் அது இல்லாமல் வந்துட்டு பேக்கேஜ் லக்கேஜ் ஹேண்ட்லிங், லோட் அண்ட் ட்ரிம் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, ரேம் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஈவன் ஏர் கார்கோ இருக்கு இல்லையா, ஏர் கார்கோவில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக ஒர்க் பண்ண முடியும். ஏர் கார்கோவில் தாராளமாக ஒர்க் பண்ண முடியும். நிறைய டிமாண்ட் இருக்குது சார் இப்போ இந்த ஜாப்பில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்துட்டு செலிபின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு நிறுவனம் கிரவுண்ட் ஹேண்ட்லிங் மட்டும் தனி ஏஜென்சியே இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படித்த ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் பர்டிகுலராக எடுக்கிறாங்க. எடுத்து இந்த கிரவுண்ட் ஹேண்ட்லிங் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க, அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் கொடுக்குறாங்க. சென்னையாக இருக்கட்டும், அதே போல் மும்பையில் பண்ணுறாங்க, ஹைதராபாத்தில் பண்ணுறாங்க. இப்போ லாஸ்ட் இயர் சார் ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஜாபுக்கு போனாப்புல அவங்களுக்கு சரியான ஜாப் செட் ஆகலை. 2வது விஷயம் என்னென்னா அவர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவர். அவர் எய்ம் என்ன பண்ணாலும் அந்த எய்ம் அச்சீவ் பண்ண முடியல. ஒரு பேரண்ட்ஸுக்கும் சரி இவங்களுக்கும் சரி டேரெக்டாக வந்து பேரண்ட்ஸ் எங்களை மீட் பண்ணாங்க. அவங்க சொல்லும் போதே என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் சின்ன வயசுலேருந்துட்டு ஒரு என்ன பண்ணாங்க, என் பையனுக்கு வந்துட்டு ஏர்போர்ட் ரிலேட்டடாவோ ஃப்ளைட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணணும் சார், இதான் சார் எய்ம். அதனால தான் என் பையனை என்ன பண்ணேன், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சேன் சார். அப்படியாமா, அப்புறம் என்ன ஆச்சுமா, இல்லை சார் படிச்சுட்டு ரிலேட்டட் நிறைய ஜாப் சர்ச் பண்ணோம் சார், ஈஸி கிடைக்கவே இல்லை சார், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அப்படியே கிடைச்சாலும் அவங்க வந்துட்டு ஒரு டெக்னீஷியன் லெவலில் தான் போக முடியும். அது கிடைக்கிறதுமே என்ன ரீசன் அப்படின்னா சார், இப்போ இந்தியாவில் ஃப்ளைட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப கம்மி தான், இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கு, இல்லை அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஃப்ளைட்டில் எங்கே வாங்குறோம் அப்படின்னா வெளியில் தான், இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங்கே கிடையாது. இப்போ ஒரு யூனிட் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இல்லை சார் அப்படியே நான் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க வேலைக்கு போக முடியாதுன்னா போகலாம், இஸ்ரோவில் ஒர்க் பண்ணலாம். யார் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா ஐஐடியில் படிச்சவங்க, ஐஏஎம்ல படிச்சவங்க, ரொம்ப பிரெயினாக இருக்கும். ஆமாம், இப்போ நம்ம சிவன் அப்துல் கலாம் சார்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கேட்டகரியில் உள்ளவங்க அதுக்கு நெக்ஸ்ட் கேட்டகரியில் உள்ளவங்க போக முடியும். இப்போ டேரெக்டாக இது போக முடியுமா சார் அப்படின்னா இந்த பையனுக்கு இதை தான் எய்ம். ஸோ இவங்க நீ வந்து மீட் பண்ணும்போது என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, எப்படி சார் போகலாம், எப்படி சார் ஜாப் கிடைக்கும், பட் அதுமாரி கிடைக்கலையே சார். நோ ப்ராப்ளம், நீங்கள் ஏர்லைனில் தான் ஒர்க் பண்ணணும் இல்லை ஏர்போர்ட்டில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. 48 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு மெக்கானிக்கல் ரிலேட்டட் தான் போக முடியும் சார். பட் ஆனால் நீங்கள் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சா உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கும், உங்கள் கேட்டகரிக்கு எது சூட்டபிளாக இருக்கும், என்னோட தகுதிக்கு நான் இதில் ஒர்க் பண்ண முடியும், எனக்கு இது ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அந்த ஜாபுக்கே போக முடியும். அதில் வந்து இந்த பையன் வந்து என்ன பண்ணாப்புல அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணாப்புல படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது இண்டிகோவில் வந்து ஓப்பனிங் வந்திருந்தது. இண்டிகோ இன்டர்வியூக்கு நாங்கள் அனுப்பியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒன்லி செலக்ட் ஆகிட்டாப்புல. நாங்கள் ஆக்சுவலி இது வந்து மிக ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு எங்களை மீட் பண்ணும்போது எங்கள்கிட்ட கேட்டது ஏர்லைனில் ஒர்க் பண்ண முடியுமா, சாத்தியமா சார். அவங்க வந்து ஒரு கட்டத்தில் நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அதாவது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு தவறான படிப்பு படிக்க வச்சுட்டோமோ, இதுக்கப்புறம் அது ரெலவெண்ட் வேலையே கிடைக்காதோ, அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் கேள்விப்பட்டு வந்து மீட் பண்ணி வித்தின் 2 செமஸ்டர்லேயே ஜாப் கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சு. அந்த பேரண்ட்ஸ் மீட் பண்ணும்போது சார் எப்படி சார் இது, நான் வந்துட்டு ஒரு 4 இயர்ஸ் படிக்க வச்சோம், எப்படி கொடுத்தீங்க அப்படின்னா, பசங்க முதல்ல டெக்னிக்கலாக ரெடி பண்ணணும் சார். இப்போ ஏர்லைனில் இப்போ ஜாப் கிடைச்சிருக்கு. இப்போ இண்டிகோவில் ஒர்க் பண்ணுறாப்புல அந்த பையன் நம்ம டெல்லி ஏர்போர்ட்டில் தான் நம்ம பிளேஸ் ஆனாப்புல. இப்போ வந்துட்டு பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டோட இண்டிகோ மேனேஜர் யார் அப்படின்னா அந்த பையன் தான் இருக்கார். எங்கள் பையன் தான். இன்னும் கோர்ஸ் முடிக்கல, இன்னும் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணல. ஓஹோ, இன்னும் எம்பிஏ வந்து முடிக்கல, 2 வருஷம் முடிக்கல, ஒரு செமஸ்டர் இருக்கு. பாண்டிச்சேரி ஏர்போர்ட்னுடைய இண்டிகோ ஏர்போர்ட் மேனேஜர் வந்துட்டு எங்கள் ஸ்டூடெண்ட் தான். வெரி குட் வெரி குட். இப்போ நீங்கள் இப்போ பாண்டிச்சேரி ஏர்போர்ட் போனீங்க அப்படின்னா நீங்கள் மோர் தென் 5 to 10 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் டைம் கூட நாங்கள் வந்துட்டு துபாய் போயிருந்தோம். துபாய் போனது முக்கியமாக என்னன்னா, நம்ம அலுமினி மீட் வந்து துபாயில் கண்டக்ட் பண்ணோம். நம்ம முன்னாள் மாணவர்கள், ஏன்னா நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய அந்த துபாயில் வந்து உங்களுக்கு யுஏஇ, ஷார்ஜா, அஜ்மன், இந்த கண்ட்ரிஸ், யுஏஇல அந்த 7 கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாரையுமே அசம்பிள் பண்ணி அபுதாபியில் துபாயில் கண்டக்ட் பண்ணோம். அதுக்காக நீங்கள் எந்த சிஓ, பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் எல்லாரும் அங்கே போய் நான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அசம்பிள் பண்ணி அலுமினி மீட் வந்து துபாயில் கண்டக்ட் பண்ணுறோம். வெரி குட் வெரி குட். ஈவன் போகும்போது வந்துட்டு ஒரு நைட் ஒரு 2 to 3 இருக்கும்.
ஒரு லக்கேஜில் தானே சார், லக்கேஜ் போயிருந்தோம். லக்கேஜில் போயிருக்கும்போது அப்படின்னா, சார் குட் மார்னிங் சார் விஷ் பண்ணுறாங்க. யாருன்னு பார்க்கும்போது ஈவன் எங்கள் ஸ்டூடெண்ட் நமக்கு சார். ஈவன் இப்போ வந்துட்டு ஒரு ஏர்போர்ட்டில் போயிட்டு நாங்கள் லக்கேஜ் எடுக்கிறோம், பரவாயில்ல சார் கொடுங்க சார் நான் கொண்டாந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அங்கே போகும்போது. நம்ம பசங்களை பார்க்கும்போது இந்த டீச்சர்ஸ் ரோலினுடைய ஒரு சந்தோஷமே அதுதானே சார். ஏதாவது திடீர்னு பசங்க வந்து மேடம் நான் உங்கள்கிட்ட 5வது படிச்சேன் மேடம், மேடம் நான் உங்கள்கிட்ட 10வது படிச்சேன் மேடம், நமக்கு தெரியாது, ஆசிரியர்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க ஆயிரக்கணக்கான மாணவர்களை பார்ப்பாங்கல்ல. சர்வதேச அளவில் பார்க்கும்போது இன்னும் எங்களுக்கு ரொம்ப பெருமையா மகிழ்ச்சியா இருக்கும். சரி, மகிழ்ச்சி சார். சார் இப்போ கோர்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க, வேலை வாய்ப்பு பத்தி பேசுங்க. ஏன்னா காலேஜ் பத்தி பேசுவோம் சார். நம்ம காலேஜ் தொடங்கி எத்தனை வருஷம் ஆகுது? நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கு, இங்க இருக்குன்னு சொன்னீங்க. எத்தனை வருஷம் ஆகுது? எத்தனை பேட்ச் போயிருக்காங்க? எத்தனை பேருக்கு நம்ம இது வரைக்கும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருப்போம்? எஸ், அதாவது அசட் காலேஜ் உங்களுக்கு கோயம்புத்தூர் சரவணம்பட்டி, தென் சென்னையில் 2 கேம்பஸ், பூந்தமல்லியில் இருக்குது. 2 இடத்துலையுமே உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், தென் லாஜிஸ்டிக்ஸ், ஷிப்பிங் அண்ட் தென் ஏவியேஷன், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு 10 இயர்ஸ் ஆச்சு. 10 வருஷம் நம்ம உட்காந்து இப்போ 10 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகி 10 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். இது 11th இயரில் நம்ம இருக்கோம். ஸோ இதில் ஒரு மோர் தென் ஒரு 1000+ ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் கொடுக்குறது எல்லாமே வந்து கரியர் ஓரியன்ட். படிச்சானா பையனுக்கு வேலை கிடைக்கணும். படிச்சுட்டு எனக்கு வேலை இல்லை, சேலரி இல்லை, எனக்கு படிச்சு 2 வருஷம் ஆச்சு, அட்மிஷன்ஸ் லிமிட்டடா தான். எஸ், லிமிட்டட். இது எல்லாமே யூனிவர்சிட்டி லிமிட் பண்ற சீட். இப்போ ஏவியேஷன் இருக்குனாலே எங்களுக்கு எல்லாமே எம்பிஏன்னா இத்தனை சீட்டு, யூஜிக்கு இத்தனை சீட்டுன்னு இருக்கு. ஸோ அதை மட்டும் தான் நம்மளால அட்மிட் பண்ண முடியும். ஸோ ஒரு 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் மேலே முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன எங்களுக்கு முக்கியமான இன்னொரு ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து எவ்ரி இயர் வி ஆர் அச்சீவிங் 99% வந்து பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் அச்சீவ் பண்றோம். நான் 100% என்னால் சொல்ல முடியும், பட் 100 அப்படிங்கிற ரொம்ப மிகைப்படுத்துற மாதிரி தெரியுங்கிறதுனால ஒரு % கம்மி பண்ணிக்கிறேன். 99% வந்து நாங்கள் எவ்ரி இயர், இப்போ இந்த இயரே வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏவியேஷனில் 100% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ வர கம்மிங் வீக் கூட அதை நாங்கள் ஒரு ப்ரோக்ராமாக வச்சுருக்கோம். ஒரு டாப் ஏர்லைன்ஸ் கம்பெனியோட HR வர்றாங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு செலிப்ரேட் அவர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏவியேஷன் 100% பிளேஸ்மெண்ட் அச்சீவ்மெண்ட். அதை வந்து ஒரு டாப் ஏர்லைன்ஸ் HR அழைச்சிட்டு வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதாக பிளானில் இருக்கிறோம். ஸோ வந்து மெயினாக லைஃப் சேஞ்சஸ் கொடுக்கணுங்கிறது தான் கான்செப்ட். அதாவது ரொம்ப கஷ்டப்படுற பையன், எனக்கு இந்த மாதிரி நான் கோர்ஸ் படிக்கணும், எனக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம், பேங்க் லோன் ஹெல்ப் பண்ணுறோம், இந்த மாதிரி உதவிகள். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு டீச்சர்ஸ்க்கு எது முக்கியம் அப்படி ஒரு ஹாப்பினா அந்த பசங்க வந்து ஒரு நல்ல லெவலில் இருக்கும்போது அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து எங்களுக்கு ஒரு சில ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு கோர்ஸ் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், பையன் வந்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு அவன் ஃபீஸ் கட்டிடுறான் அப்படின்னா எனக்கு அது ஹாப்பி கிடையாது. ஏன்னா அவன் கொடுக்குற பணம் இப்படிங்கிறதுக்குள்ளே செலவாயிடும். ஆனால் நாங்கள் அந்த கொடுக்குற அந்த லைஃப் ஒரு விஷயம் நாங்கள் சொல்லித்தரோம் இல்லையா, இப்போ இங்கேருந்து அவன் எடுத்துகிட்டு போகிற அந்த ஸ்கில், அந்த நாலேஜ் அப்படிங்கிறது லைஃப் லாங் அவன் கூட வந்து வரப்போகுது. ஸோ எங்ககிட்ட முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு வந்து ஒரு ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணி நல்ல சேலரி வாங்கி, நான் சொந்தமாக வீடு கட்டிட்டேன் சார், நான் சொந்தமாக கார் வாங்கியிருக்கேன், வந்து என்னோட கார் கீ எங்கள் டேபிளில் வச்சு கார் நிற்கிது சார் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி நடந்த தருணங்கள்லாம் நிறையா இருக்கு. ஸோ இதுதான் எங்களுக்கு வந்து ஒரு ரியல் ஹாப்பி ஆக்சுவலி, ஒரு லைஃப் சேஞ்சஸ். ஏன்னா படிப்புங்கிறது வந்து சும்மா ஏதோ பேருக்கு ஒரு டிகிரி. ஏன்னா இன்னைக்கு பசங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இல்லை, எதை படிக்கணும்னு தெரியாது, அதை எங்கே படிக்கணுங்கிறது தெரியாது, படிச்சுட்டு நாளைக்கு ஃபீல் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிற கட்டத்தில் வந்து ஒரு சரியான நேரத்தில் சரியான ஒரு கைட்லைன்ஸோட ஒரு படிப்பை படிச்சுட்டு நாளைக்கு அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகணும். ஏன்னா படிக்கிற படிப்புங்கிறது, நான் இந்த படிப்பின் மூலமாக என் வாழ்க்கை தரம் மாறி இருக்கு, என்னோட லைஃப் குவாலிட்டி மாறி இருக்கு, அதை வந்து மெயினாக கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய கான்செப்ட். வெரி குட் சார், எக்ஸலண்ட். ஆக்சுவலாக உங்களுடைய நோக்கமே நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இப்போ எனக்கு இந்த ஏவியேஷன் அப்படின்னு இப்போ எனக்குமே இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி சொன்னாங்க, ஏசெட்டில் போகிறோம்ப்பா ஏவியேஷன் பற்றின படிப்புன்னு. ஏவியேஷனுங்கிற சொல் வந்து ஏர்போர்ட்டோடவும் ஃப்ளைட்டோடவும் தொடர்புடைய சொல் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதை தாண்டி எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது, அதை பற்றின நாலேஜ் எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் நான் சர்வ் பண்ணி படிக்கும்போது ஹோம்ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஏவியேஷன்ங்கிற கோர்ஸ் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கா சார்? இதுக்கான மாணவர்கள்லாம் நிறைய உருவாகுறாங்களா? என்ன நடக்குது சார்? எஸ், அதாவது தமிழ்நாட்டில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கம்மி தான். கம்மி தான். பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயோ இது சம்மந்தமாக படிப்பாங்க. பிஏ படிக்கணும்னா இங்கிலீஷ் படிப்பாங்க, தமிழ் படிப்பாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிப்பாங்க, இந்த மாதிரி படிப்பாங்க. இந்த ஏவியேஷன் படிப்பு நான் படிக்கிறேன்னு சொல்லி எந்த மாணவர்கள் என்ற சொல்லி நான் கேள்விப்பட்டேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, முன்னாடி வந்து ஒரு 10 years பிஃபோர் எப்படி இருந்தது அப்படின்னா, நீங்கள் ஏவியேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏவியேஷன் கோர்ஸ் தான் படிச்சிருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. ஓகே, எனி டிகிரி எனி MBA படிச்சிருந்தாலே நீங்க வந்து ஒரு ஏர்போர்ட்ல வந்து நீங்க ஒர்க் பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். முன்னாடிலாம் அப்படி இருந்தது. பட் இப்போ என்ன ப்ரிஃபரன்ஸ் வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கோர்சஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த கோர்ஸ்க்கு நீங்க BBA ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், இப்போ நான் வந்து ஒரு ஜென்ரல் BBA படிச்சிருக்கேன், இப்போ சார் வந்து BBA ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காரு. இப்போ நாங்கள் 2 பேரும் ஒரே டைமிங்ல ஒரு
ஏர்லைனுக்கு இன்டர்வியூ போகும்போது கண்டிப்பாக அவங்க எனக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க பிபி ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த குவாலிஃபைடு பீப்புள், ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவங்க படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று. அண்ட் இந்த மாதிரி துறைகள் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா அவங்களுடைய இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது, தென் ஸ்கில் அந்த கோர்ஸ் எல்லாம் வந்துட்டு. ஏன்னா நான் எப்போதுமே சொல்லுவேன், அதாவது ஒரு படிப்பை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு 4 விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ணுங்க. சும்மா கண்மூடித்தனமாக வந்து ஒரு ஏன்னா இப்போ பேர் நல்லா இருக்குங்கிறதுக்காக பசங்க கோர்ஸ் எடுத்துடுறானுங்க. என்ன சார் சொல்றீங்க? பேர் இந்த கோர்ஸ் ஃபேன்சியா இருக்கு, நேம் என்னன்னே தெரியாது. தம்பி ஓகே, நான் நிறைய பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டிருப்பேன். அவன் வந்து ஒரு கோர்ஸ் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பி மெரைன் படிச்சிருக்கான்னு வைங்களேன், ஒரு பையன் நீ பி மெரைன் படிச்சிருக்க, நீ பி மெரைன், ஏன்னா நீங்க ஸ்கூல் வரை படிச்சதுங்கிறது வேற. இப்போ ஸ்கூல் அப்புறம் ஒரு காலேஜில் போய் படிக்கிறதுங்கிறது நம்ம தொழிலை கற்றுக்க போகிறோம், ஒரு வேலையை லேர்ன் பண்ண போகிறோம், அந்த வேலையை தான் நம்ம லைஃப் லாங் செய்ய போகிறோம். அப்போ நீ வந்து ஒரு பி மெரைன் படிச்சிருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு என்னவாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுடைய ஒர்க் ஜாப் நேச்சர் என்ன தெரியல சார், எதை கொடுப்பாங்களோ அதை சார் நான் பார்ப்பேன். இந்த மாதிரி சொல்லக்கூடிய மாணவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. படிச்சு விழிப்புணர்வு மாணவர்களுக்கும் இல்லை. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் கூட நம்ம என்னவாக ஒர்க் பண்ண போகிறோம், நான் வந்து டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுவேனா, லேபராக ஒர்க் பண்ணுவேனா, இல்லை ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுவேனா அப்படிங்கிற ஒரு தெரியாது. அப்போ நான் அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதில் என்ன டீச் பண்ணுவீங்க, எனக்கு இதில் என்ன சொல்லி தருவாங்க, நான் இப்போ வந்து ஒரு பி சிவில் எடுத்தால் நீ எதை பற்றி எனக்கு டீச் பண்ணுவீங்க, நான் ஒரு பிபி ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்தேன்னா எனக்கு என்ன சொல்லி தருவீங்க, நான் எதை பற்றி அதில் படிப்பேன். ஓகே. நம்பர் 2 வந்து நீ நான் என்னவாக ஒர்க் பண்ணுவேன், அடுத்து நேச்சர் ஆஃப் ஜாப் எப்படி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு வேலை இருக்குல்ல. இப்போ ஒரு டிரைவர்னா டிரைவ் பண்ணணும், டீச்சர்னா டீச் பண்ணணும். அப்படி மாதிரி நான் படிக்கிற கோர்ஸுக்கு என்ன வேலை தருவீங்கிறத பையன் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம், படிச்ச உடனே வேலை கிடைக்குமா. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு படிச்சுட்டு வேலை இல்லை, எனக்கு சேலரி கம்மியாக இருக்குது, நான் படிச்சுட்டு 3-4 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கேங்கிற, படித்த உடனே வேலை கிடைக்குமா. ஸோ 4th ஒன் வந்து அப்படியே வேலை கிடைச்சா என்ன சேலரி கிடைக்கும், அதோட க்ரோத் எப்படி இருக்கும், ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும், 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு கோர்ஸை வந்து அவன் செலக்ட் பண்ணும்போது நாளைக்கு எனக்கு வேலை கிடைக்கல, சேலரி கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. ஃபைன் சார். இப்போ உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள். இப்போ பிஎஸ்சி இருக்குது, பிபிஏ இருக்குது. நான் என்ன படிச்சிருந்தாலும் சரி, ஒரு டிகிரி முடிச்சுன்னா எம்பிஏ நான் அதை பண்ணிக்கிறலாம். 10th +2 முடிச்சிருந்தா அது ஒரு டிப்ளமோ படிக்கிறனால படிக்கலாம், பிபிஏ இந்த மாதிரி படிக்கலாம் சார். படித்து முடிச்சிட்டேன் சார். நீங்கள் சொல்கிறீங்க 100% வேலை வாய்ப்பு அப்படிலாம் சொல்கிறீங்க சார். அதை பற்றி நம்ம பேசுவோம் சார், பிளேஸ்மெண்ட் பற்றி. அதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு வேலை ஒன்று கிடச்சிருச்சு சார். இந்த வேலை கிடைச்சா எனக்கு எந்த சம்பளத்தில் சார் எனக்கு வேலை கிடைக்கும்? அருமையான கேள்வி சார். ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா படித்த உடனே வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வேலை கிடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட்டில் வந்துட்டு ரெண்டு விஷயம். இந்த ஏவியேஷன்ங்கிறது ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். அது டொமஸ்டிக், இன்னொன்று இன்டர்நேஷனல். டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் சேலரி வந்துட்டு 30, ஒரு 30,000 ஸ்டார்ட் பண்ணி 2 லட்சம் வரையும் கிடைக்குது. இதோ நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் ஏர்லைன்ஸ் செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரியே வந்துட்டு மோர் தென் லேக்ல கிடைக்குது. லேக்ல ஸ்டார்ட் பண்ணி 17 lakhs, 20 lakhs கூட வாங்குறவங்க இருக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு இதோட சேலரி growth இருக்கு. சேலரி கிடைக்குது. எப்படி சார் இதோட growth இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு இந்த ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இது வந்துட்டு இன்டர்நேஷனல் அண்ட் டொமஸ்டிக் இருக்கு இல்லையா. இதுல இந்த டொமஸ்டிக்ல வேர்ல்டுலேயே பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் பிளேஸ்ல இருக்குது இந்தியா தான். ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸ்ல நம்பர் 1 அமெரிக்கா இருக்காங்க, நம்பர் 2 சைனா இருக்காங்க. சைனா விட இப்ப வந்து தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியா இருக்காங்க. நம்மளோட எய்ம் இப்போ லாஸ்ட் வந்துட்டு ஒரு விங்ஸ் இந்தியான்னு சொல்லிட்டு இப்போ கூட ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணேன் ஹைதராபாத்ல 2023 டிசம்பர்ல நடந்தது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க, ஒரு நெக்ஸ்ட் ஒரு 6 இயர்ஸ்ல வந்துட்டு வேர்ல்டோட செகண்ட் பேஜ்ல வந்துட்டு 100 பில்லியன் இந்தியா போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரீச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டொமஸ்டிக் லெவலில் வந்து டிராவல் பண்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அதனால இந்த டொமஸ்டிக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அதிக ஏர்லைன்ஸ் வராங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு படிக்கிறவங்க ரொம்ப வெரி மினிமம் கம்மியா இருக்காங்க. அப்போ டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். இப்போ ஏர்போர்ட் வேற புதுசா கட்டுறோம்னு சொல்றாங்க, தரம் உயர்த்தப்படுதுன்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கான வேலை வாய்ப்புகள்லாம் புதுசா ஓப்பன் ஆக செய்யும். அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம ஏவியேஷன் படிச்சுன்னா நமக்கு வந்து பெட்டரா இருக்கும். இப்போ படிக்கிறவங்க என்ன growth அப்படின்னா சார், இப்போ வந்துட்டு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸ்லேயே வேர்ல்டு நம்பர் 1 அப்படின்னா அமெரிக்கால இருக்காங்க. அமெரிக்கா எடுத்து நம்ம டெல்லி ஏர்போர்ட் தான் வந்து ரொம்ப பிஸியஸ்ட் வந்துட்டு. நான் போயிட்டு வந்தேன் போன மாசம் நான் போயிட்டு வந்தேன். ஒரு நேஷனல் கிரியேட்டர் அவார்டுக்கு நாமினேட் ஆயிருந்தோம். அதுக்கு டெல்லி ஏர்போர்ட் போயிருந்தேன். போக வர அதுல தான் போயிட்டு வந்திருந்தோம். அதுல என்ன சார் லேனே பார்த்தோம்னா அத்தனை லேன் டொமஸ்டிக்லயே அவ்வளவு எத்தனையோ ஏக்கர்னு சொல்றாங்க. இந்தியாலே பெரிய ஏர்போர்ட், சரியான பெருசு. அவ்வளவு பேர் வேலை பார்த்தாங்க. நான் அவ்வளவு பெரிய ஏர்போர்ட் நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அந்த அளவுக்கு பிஸியா இருக்கு. படிச்சவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
ஸோ அதனால உங்களுக்கு சேலரி க்ரோத்தும் நல்லா இருக்கும். இப்போ 30,000 இனிஷியலாக போகிறாங்க அப்படின்னா வித்தின் 1 or 2 இயர்ஸ்லேயே அவங்க வந்து மோர் தென் லேக்ல சேலரி வாங்கிட முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர். ஃபைன் நல்லா ஈஸியாக அவங்க டெவலப் பண்ணிக்கலாம். டெவலப் இல்லை பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நாங்கள் 99% பிளேஸ்மெண்ட் வந்து எங்களால் எப்படி அச்சீவ் பண்ண முடியுது முக்கியமானு கேட்டிங்கன்னா, அதுதான் என்னுடைய அடுத்த கேள்வியாவே இருந்துச்சு. நீங்க 99% 100% சொல்றீங்க, how it is HR கூட்டு possible? வரேன் அப்படிலாம் சொல்றீங்க. இல்லை ஹச்ஆர் கூட்டி வந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வி கண்டக்டட் ஹச்ஆர் சமிட் நடத்தணும் ஃபைன் ஃபைன் லாஸ்ட் வீக். சரி அந்த ஹச்ஆர் சமிட்ல கிட்டத்தட்ட டாப் கம்பெனிஸ் வந்து 15 ஹச்ஆர்ஸ் இங்கே வந்திருந்தாங்க. சரி சரி. இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ இண்டிகோ இருக்கு, ஒரு ஏர் இந்தியா இருக்காங்க, இப்போ வந்துட்டு அந்த மாதிரி நிறைய எனக்கு டக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது. இப்போ நிறைய பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்களுடைய டாப் லெவல்ல இருக்கக்கூடிய அந்தந்த ஹச்ஆர் எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட்ல இருக்கோமா? எஸ். அதாவது ஒரு சில ஹச்ஆர்ஸ் எங்களுக்கு வந்து டைஅப்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, எம்ஓயு டைஅப். எம்ஓயுஸ் டைஅப் அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங், இந்த மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் ஒன்று இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பையன் இங்கே படிச்சுட்டு இருக்கும்போது வந்து சிலபஸ் மட்டுமே நாங்கள் வி ஆர் நாட் டீச்சிங். சிலபஸ் மட்டுமே கொடுக்காம நிறைய இன்டர்ன்ஷிப் கொடுக்குறோம், இன்ஃப்ளைட் ட்ரைனிங் கொடுக்குறோம், ஏர்போர்ட்டில் இன்டர்ன்ஷிப் தர்றோம், ஹச்ஆர் சமிட் பண்ணுறோம், தென் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம், செமினார்ஸ், இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணும்போது இதெல்லாம் யார் வந்து உங்களுக்கு ரிசோர்ஸாக வர்றதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாப் ஏர்லைன்ஸ் கம்பெனிஸோடைய ஹெச்ஆர்ஸ் தான் வராங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் ஓகே இவங்க ஒரு வேலை செய்றாங்க. எங்க கேம்பஸ்க்கு வந்து ஹெச்ஆர்ஸ் வரும்போது அவங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்றாங்க. நாங்க இதை தான் எதிர்பார்க்கிறோம், நீங்க இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, நீங்க இப்படிலாம் இருந்தீங்கன்னா நாங்க உங்களை எடுத்துப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதனால அந்த அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஹெச்ஆர் வந்து நாங்க டைரக்டாவே கனெக்ட் பண்ணிடுறோம். தென் ரெண்டாவது வந்து வி ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் க்ரூமிங். ஏன்னா உங்களுக்கு ஆள் பாதி அடை பாதி, அது இந்த துறையில ரொம்ப முக்கியம். ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது நான் பிகினிங்லேயே வந்து அந்த க்ரூமிங் அப்படிங்கிறது, தென் வந்து ட்ரெஸ் கோடு, கம்யூனிகேஷன் ஸ்கில், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், தென் சப்ஜெக்ட் நாலேஜ். அவனுடைய இந்த க்ரூமிங் பர்சனாலிட்டி டெவலப் பண்ணணும், க்ரூமிங் ஒன்று. தென் வந்து கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் நல்லா ஓரளவு பேசுகிறதுக்கு ஃப்ளூயண்ட்டாக ரெடி ஆகிக்கணும். அடுத்து வந்து என்ன படிக்கிறாங்களோ அது ரெலவெண்ட்டாக எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு. இப்போ நீங்கள் எங்கிட்ட வந்து ஒரு செகண்ட் இயர் படிக்கிற பையனை கூப்பிட்டு ஏவியேஷன் ரெலவெண்ட்டாக அவன் அப் டு 4 செமஸ்டர் என்ன சிலபஸ் படிச்சிருக்கானோ அதுலேருந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு வி ஆர் கோச்சிங் கொடுக்குறோம். அப்போ இந்த ஒரு ஃபைன் டியூன் நம்ம பண்ணும்போது நாளைக்கு எங்களுக்கு இன்டர்வியூ, இன்னும் ஒரு சில இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்க ஓவர் குவாலிஃபைடுன்னு அனுப்புனதெல்லாம் இருக்குது. நான் வந்து சேலரியே ஒரு 25,000 தான் நாங்கள் பிளான் பண்ணோம், உங்கள் பசங்க 60,000க்கு ஆன்சர் பண்ணுறானுங்க அப்படின்னு திருப்பி வந்த கதையெல்லாம் இருக்கு எங்களுக்கு. அப்புறம் 60,000க்கு போயிடுவாங்களா அவங்க? அந்த கம்பெனி கிட்ட இருக்கிறது அந்த வேக்கன்சி தானே. இப்போ எனக்கு வந்து நான் 25,000 கொடுக்க ரெடியாக இருக்கேன், நான் உங்களை இன்டர்வியூ பண்ணுறேன், நீங்கள் ரொம்ப நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு நான் 25,000 only I am going to give, பட் 60,000 என்னால் இப்போ கொடுக்க முடியாது, இதோட பெட்டர் கம்பெனி நீ பாருன்னு சொல்லிட்டு அனுப்பக்கூடிய சூழல்லாம் இருந்திருக்கு. நாங்கள் அதில் வந்து ஏன்னா we are giving a more conscious, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ட்ரைனிங் செஷனில் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா அட்மிஷன் படித்தா வேலை கிடைக்கும். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், இதுதான் லைஃப்னு வரவனுக்கு தான் இது இடம். நான் ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும்னு வரவங்களுக்கு திஸ் இஸ் நாட் அ பிளேஸ். சார் சும்மா இருங்க, நாளைக்கு கல்ச்சுரல்ஸ் அஃப்கோர்ஸ் எம்மாடி ஆத்தாடி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, அப்போ பசங்க என்ஜாய் பண்றாங்கன்னு தானே சார்? அஃப்கோர்ஸ் சார், பட் ப்ரியாரிட்டிங்கிறது வந்து லைஃப் தானே. அது கரெக்ட் தான். பிளேஸ்மெண்ட், அந்த காலேஜ் லைஃப்ல இருக்கக்கூடிய ஃபன், அந்த என்டர்டைன்மெண்ட் அதெல்லாமே இருக்க தானே செய்யும். கம்பல்சரி இல்லைன்னு சொல்லலை. நான் இது ஏன் நீங்க சொல்றத பார்த்துட்டு போச்சுடா ஸ்ட்ரிக்டான காலேஜ்டா, பேச கூட விட மாட்டாங்க சொல்றதுங்கிறது. அதாவது ஒரு பிகினிங்லேயே வந்து நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் சொல்லிடுறோம், இப்படி இதெல்லாம் ஃபாலோ பண்ணா நீ கேன் சக்சஸ். வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு எனக்கு சொல்லலையே தெரியலையேங்கிற மாதிரி இருக்காது. அதனால பிகினிங்லேயே, அதனால இன்னொரு சூப்பர் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் ஸ்டார்டிங்லேயே நாங்கள் இதெல்லாம் சொல்றதுனால நாளை எங்க பசங்க நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்பானுங்க. ஆமா கரெக்ட் தானே. நாங்க வந்து இப்போ நீங்க என்கிட்ட பேசுற மாதிரி தான் பசங்கள்ட்டே பேசுவீங்கன்னா நீங்க சொன்னா கேட்டுருவாங்க, பிரச்சனை இல்லை, நல்லா பேசுங்க. 100% வந்து நாங்க சொல்றது கேட்பாங்க. சரி, ஆமா. அது அந்த கோஆப்ரேஷன் எங்களுக்கு, பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட கோஆப்ரேஷன் வந்து எங்களுக்கு நல்லா இருக்கும். ஃபைன். சரி இப்போ நம்ம சேரணும்னா என்ன சார் செய்யணும் அசட் காலேஜ்ல? எஸ், அதாவது இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கோர்சஸ் படிச்சா வேலை கிடைக்கிது, அதுல மாற்று கருத்து எதுவும் கிடையாது. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு எப்படி இன்ஸ்டிடியூஷனை வந்து செலக்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்ஸ்டிடியூஷன் செலெக்ஷன், ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சில மாணவர்கள் வந்து ஒரு வேறு இடத்துல வந்து செலக்ட் பண்ணி படிச்சுட்டு எங்களுக்கு நீங்கள் சொன்னதை பார்த்தா நீங்கள் உங்களோட டிவி ஷோஸ், உங்கள் இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தா சார் நான் அந்த கோர்ஸ் எடுத்தேன், ஆனால் பக்கத்துலேயே இருக்க நீங்கள் ஜாயின் பண்ணேன் நான், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு செமஸ்டர் 2 செமஸ்டருக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வரக்கூடிய மாணவர்கள் எங்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. அந்த ரெக்கார்டு ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. ஸோ இன்ஸ்டிடியூஷன் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள்
எந்த இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்ஸ் நேராக போய் விசிட் பண்ணுங்க. அது அசட்டாக இருக்கட்டும், இல்லை எந்த காலேஜாக வேணாலும் இருக்கட்டும், எந்த இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், நேரில் போய் பார்க்கணும். நேரில் பேரண்ட்ஸோட பார்க்கணும். நேரில் பார்த்து அங்கே கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், நாட் ஓன்லி எங்கள் சைடு இங்கே காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் கொடுக்குற இன்ஃபர்மேஷன், ஸ்டாஃப் கொடுக்குறது மட்டும் கிடையாது. அங்கே படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன சொல்றாங்க கேட்கணும். முன்னாள் படித்த மாணவர்கள் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வாங்கி பேசணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கணும். தென் ரெக்கார்டு பார்க்கணும். மெயினாக ஒரு லாஸ்ட் 1 இயரில் வந்து என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க. நான் இப்போ வந்து இல்லை போன ஜூனில் நான் இதை பண்ணேன்னு உங்களுக்கு நான் காட்ட முடியாது. எதையும் நான் போன ஜூனில் நான் சோசியல் மீடியா பேஜ் ஏதாவது போஸ்ட் பண்ணாதான் போன ஜூனில் நான் இதை பண்ணியிருக்கேன்னு என்னால் காட்ட முடியும். ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு சோசியல் மீடியாஸுங்கிறதுனால இயர் அரவுண்ட் நாங்கள் என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கிறோங்கிறத நம்மளுடைய காலேஜ் இன்ஸ்டா பேஜ், எஃபி, யூடியூப்லலாம் பார்க்கலாம். லாஸ்ட் நான் 1 இயர் சொல்ல, ஈவன் தோ லாஸ்ட் 5 இயர்ஸ். ஸோ அந்த ரெக்கார்டு எல்லாமே பார்க்கணும். ஏன்னா படிப்புங்கிறது சும்மா நீங்கள் வெறும் பேருக்கு போய் டிகிரி மட்டும் கொடுத்து படிச்சுட்டு வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா 100% கிடைக்காது. 10 பேரை வச்சு வேலை வாங்க தெரியணும். ஒரு 40 பேருக்கு முன்னாடி மீட்டிங்ல பேச தெரியணும். இந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்லாம், இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை டெவலப் பண்ணணும். ஸோ நாங்கள் அதை பேஸ் பண்ணி நிறைய ஈவெண்ட் இருக்கும். உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ். ஈவெண்ட் அப்படிங்கும்போது 2 தான் பிரிக்கலாம். ஒன்று அகடமிக் ஓரியன்ட், தென் ஒரு அவனோட என்டர்டைன்மெண்ட் ஓரியன்ட். ரெண்டுக்குமே இங்கே ஈக்குவலாக இருக்கும். ஈவன் தோ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் டே, கல்ச்சுரல்ஸ், இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஹெச்ஆர் மீட்டு, சம்மிட்டு, கான்ஃபரன்ஸு. அதாவது இன்னொரு விஷயம், எங்ககிட்ட எம்பிஏ படிக்கிற பசங்க வந்து இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸில் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஈவன் நாட் ஃபர்ஸ்ட் எம்பிஏ கிடையாது, யூஜி பசங்களே நாங்கள் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ண வைக்கிறோம். ஒரு இன்டர்நேஷனல் இப்போ வர நெக்ஸ்ட் இயர் துபாயில் நடக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், துபாய் எமிரேட்ஸ் ஏவியேஷன் யூனிவர்சிட்டியில் வந்து நடக்கக்கூடிய கான்ஃபரன்ஸில் எங்கள் எம்பிஏ ஏவியேஷன் ஸ்டூடெண்ட் வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறான். அதே மாதிரி மலேசியாவில் ஒரு டாப் யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நாங்கள் காலேஜ் சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குன்னா நாங்கள் சென்னை கோயம்புத்தூர் மட்டும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அவுட் ஆஃப் சென்னை கோயம்புத்தூர் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ டெல்லியில் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஒரு ஏர் ஷோ நடக்குது, ஒரு பிக் எக்ஸிபிஷன் நடக்குது, ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னா நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறோம். மும்பைக்கு அனுப்புகிறோம், ஹைதராபாத் அனுப்புகிறோம். எங்களுடைய ட்ரைனிங்கே வந்து அதர் ஸ்டேட்டு தான், அதர் கண்ட்ரி தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால வந்து நாளைக்கு ஒரு இன்டர்வியூ பையன் வந்து ஃபேஸ் பண்ணுறதோ, இல்லை எனக்கு இங்கே லக்னோவில் வேலை கிடைக்குது போறியான்னு கேட்டால் நான் போக மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ சார் கூட சொன்னாங்க டெல்லியில் பையன் இருக்காங்க. அதனால ஆல் ஓவர் த வேர்ல்டு, அதாவது நமக்கு வந்து வேர்ல்டு துபாயில் இருக்காங்க, லிமிட்டே கிடையாது, எங்கே வேணாலும் நம்ம போகலாம். அப்போ இந்தியாவில் எந்த ஏர்போர்ட்டில் போனாலுமே ஏதாவது எஸ்எட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியும். ஆஃப்கோர்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் காலேஜ் பசங்க அண்ட் பேரண்ட்ஸ் நேரில் போய் பார்க்கணும். அது எந்த இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம இன்ஸ்டியூஷனுக்கு எஸ், நீங்கள் வந்து இப்போ மண்டே டு சாட்டர்டே ஒர்க்கிங் நேரில் வந்து பேரண்ட். இல்லை, நான் எப்படி கேட்க வந்தேன்னா, இப்போ ஏதாவது கவுன்சிலிங் மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை ஏதாவது நமக்கு ஃபார்ம் எதுவும் ஃபில் பண்ணுமா ஆன்லைன்ல ஏதாவது? அதாவது இப்போ வந்து நம்ம ஸ்காலர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். முக்கியமானது அசட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன் 2024 இந்த அகாடமிக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அது இந்த மந்த் இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இந்த மந்த் ஏப்ரல் எண்டு வரை அவங்க அப்ளை பண்ணலாம். அப் டு 2 lakhs வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். நாங்கள் வந்து இங்கே ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம்ஸ்ல அவன் 12th மார்க்லாம் தேவையில்லை. இங்க நடக்கிற எக்ஸாம்ல ஆன்லைனா நேர்ல வரணும் பேரண்டோட நேர்ல அதுக்கு அப்ளை பண்ணணும். அவங்க காலேஜ் ஆன்லைன்ல லிங்க் ஆன்லைன்ல வெப்சைட்ல நம்ம ஹெல்ப்லைன் நம்பரை கான்டாக்ட் பண்ணாலே லிங்க் கொடுத்துருவாங்க. இல்ல நம்ம வெப்சைட் போனாலும் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த டீடைல்ஸ் நான் போடுறேன், யாருக்கு தேவையோ அவங்க பார்த்து அவங்க டைரக்டா வந்து அந்த எக்ஸாம்ஸ் எழுதி அப் டு 2 lakhs வரை அந்த ஸ்காலர்ஷிப் எடுத்துக்க முடியும். இந்த மந்த் எண்டோட க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கு லிமிட்டட் சீட் கொடுத்துருக்காங்க. 2 கேம்பஸ்லேயுமே இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது. ஸோ இந்த ஏவியேஷன், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், ஈவன் தோ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், எந்த கோர்ஸ் படிக்க விரும்பினாலுமே அவங்க வந்து அந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம். மகிழ்ச்சி சார், சூப்பர் சார். அருமையான நிறைய சூப்பரான விஷயங்கள் ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு சார். நான் படிச்சுட்டு வந்தது, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததுங்கிற காட்டிலும் எக்கச்சக்கமான விஷயங்கள் நீங்கள் எனக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. இப்போ நாளை பின்ன யாராவது என்கிட்ட ஆனால் இந்த மாதிரி ஒரு ஏவியேஷன் ஒன்று இருக்காமலே என்னென்ன அப்படின்னு கேட்டால் தெளிவாக என்னால் சொல்லிட முடியும். அந்த மாதிரி சூப்பராக சொல்லிட்டீங்க. நேயர்களுக்கும் பார்க்குறவங்களுக்கு தெளிவாக இது என்ன கோர்ஸு, என் பிள்ளையை படிக்க வைக்கலாமா வேணாமா, படித்தா என்ன வேலை கிடைக்கும்ன்றலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். சார் கடைசியாக ஃபார் அ மினிட் எங்களுடைய நேயர்கள்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசலாம். அது வந்துட்டு நீங்கள் கேமரா பார்த்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நேயர்கள்ன்றதை நீங்கள் பேசலாம். எஸ், ஆக்சுவலி அசட் காலேஜில் இப்போ இந்த இயருக்கு உண்டான அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ லிமிட்டட் சீட், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம ஆஃபர் பண்ணது எல்லாமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியோட டைரக்ட் கண்ட்ரோல், எக்ஸாம் சர்டிஃபிகேட், சிலபஸ் எல்லாமே அவங்களோடது தான். அதாவது நீங்கள் இன்னொரு டேலண்ட் டெஸ்ட்டோட ஒன்று வைப்பாங்க. ஒரு சின்ன ஒரு 5 மார்க்குக்கு வந்து ஒரு எக்ஸாமே இருக்கும். அந்த டேலண்ட் டெஸ்ட்டில் வந்து 5 out of 5 எடுத்தால் ஃப்ரீயாக கூட படிக்கலாம், ஃபீஸே கட்ட தேவையில்லை.
பட் ஏன் அந்த டெஸ்ட் அப்படின்னா, நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்கள் பசங்களை எங்ககிட்ட விடும்போது அவன் என்ன ஸ்டேஜில் இருக்கான், என்ன தெரியுது, நாட் ஓன்லி 12th முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் கிடையாது, ஈவன் தோ டிகிரி முடிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அந்த டெஸ்ட் இருக்குது. ஸோ மெயின் மோட்டோ எங்களால் 100% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு எவ்ரி இயர் வந்து எங்களால் முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்லி த எஃபெக்டிவ் ட்ரைனிங் மூலமாக மட்டும்தான். ஸோ நீங்கள் இந்த கோர்சஸ் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள், காலேஜ் கேம்பஸ் போங்க. அதாவது இந்த இன்டர்வியூ இப்போ நிறைய நீங்கள் டிவி ஷோஸில் பார்த்துருக்கலாம், வெப்சைட் பார்ப்பீங்க, காலேஜோட சோஷியல் மீடியா பேஜ் பார்ப்பீங்க, இப்போ நம்ம இந்த சேனலில் பார்ப்பீங்க. பட் உங்களுக்கு போதுமான ஒரு டீட்டெயில் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்கும். பட் இருந்தாலும் இன்னும் ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். பட் நீங்கள் நேரில் போனீங்கன்னா இன்னும் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. மெயினாக வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டி கூட நீங்கள் மீட் பண்ணி பேசலாம். ஏன்னா நமக்கு அசர்ட்டில் இப்போ ஏவியேஷன் எடுக்கிற ஃபேக்கல்ட்டி எல்லாமே மோர் தென் 15-20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, பைலட்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்க கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சதுக்கு அப்புறமே நீங்கள் அட்மிஷன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னும் நிறைய மாணவர்கள் நீங்கள் உருவாக்கணும், எல்லா ஏர்போர்ட்லேயும் உங்கள் மாணவர்கள் இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். மகிழ்ச்சிங்க. இப்போ சூப்பரான ஒரு இன்டர்வியூ நம்ம முடிச்சிட்டோங்க. விஷயம் என்னன்னா, 10வது முடிச்சிருக்கோம், 12வது முடிச்சிருக்கோம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தாங்க, ஏவியேஷன் நான் இன்ட்ரோடக்ஷனில் கொடுக்கும்போது யாருக்காவது குழப்பம் இருந்திருக்கும், என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி என்ன எபிசோட் இருக்க போது தெரியலேன்னு. இந்த 30 நிமிஷத்தில் தெளிவாக என்ன சொல்கிறாங்க, எது சொல்கிறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஆக மொத்தம் நம்ம பசங்களுக்கு ஏர்போர்ட்டில், ஏர்லைன்ஸில் ஒரு நல்ல நிலையில், நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கணும், ஒரு வெல் எஜுகேட்டடாக இருக்கணும், ஸ்கில் ஓரியன்டாக இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க வைக்கிறீங்க. பசங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த டீட்டெயில்ஸ்லாம் போடுறேன், அட்மிஷன்ஸ் ஓரியன்டாக என்ன எதுங்கிறத பார்த்துக்கோங்க. சென்னையில் ஒரு கேம்பஸ் இருக்குது, கோயம்புத்தூரில் ஒரு கேம்பஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. யாருக்கு எது பக்கமாக இருக்குமோ என்ன எதுன்றதெல்லாம் அந்த லாஜிஸ்டிக்ஸ்லாம் பார்த்துட்டு, லாஜிஸ்டிக்ஸுங்கிறது ஒரு கோர்ஸ் வேறு இருக்குது, அது அப்புறம் பேசுவோம் நம்ம. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு வச்சுட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க, என் பிள்ளை 10வது 12வது படிக்கலை அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க யார் 10வது 12வது முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் இதை நீங்கள் தெரியப்படுத்துங்க. இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரியப்படுத்துங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பயன்படுத்திக்கிட்டோம். இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.